ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் காலிஃப்ளவர் வச்சுட்டு வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். காலிஃப்ளவர் மசாலா வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியும் அதிகமாகுது. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, அரைச்சி எடுத்துடலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோட இலைகள் எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு பூவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை நம்ம முதல்ல சுடுதண்ணியில் போட்டு வச்சிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்தால் போதும். இப்படி செய்கிறதால பார்த்தீங்கன்னா இதில் இருக்க உரம், பூச்சி, புழு இது எல்லாமே நல்லா சுத்தமாயிட்டு வந்துடும். 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம மூடியை எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.